السلام عليكم. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام கேக்குதா? சவுண்ட் கேக்குதா ஜைனப்? ஜைனப் ஜைனப் லாஸ்டா என்ன பார்த்தோம்? சவுண்ட் கேக்குதா ஜைனப்? ஜைனப் பேசுற சவுண்ட் கேக்கு. நீட்டுறதுல பல வந்த நிறுத்தத்துல போல வந்து அதான் பாத்தீங்க கடைசியா அப்படியா? நீட்டத்துல போல வந்து நீட்டுறதுல பல வந்த ஆஹா நீட்டுறதுக்கு என்ன சொல்ற அரபிக்கல? மத்து மத்து. மத்த நாங்க எத்தனையா வகை பிரிச்சோம்? ரெண்டு ரெண்டா பிரிச்சோம். இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு டைம் எடுக்கிறீங்க? ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, ஆ அலிஃப் சுக்கூன் வெச்சயா, சுக்கூன் வெச்சவா. நீங்க இப்ப 6 சொல்லிக்கிறீங்க. அப்ப 2 நீங்க இப்ப 2ஆ தானே பிரிச்சீங்க. இப்ப நான் 6 சொல்றீங்க. இப்ப மத்த 2ஆ தானே பிரிச்சீங்க, இல்லாட்டி 6ஆ பிரிச்சோமா? ம் ஏன் மத்து 6ஆ பிரிச்சீங்களா 2ஆ பிரிச்சீங்களா? ரெண்டாவது அப்ப நீங்க 6 சொன்னீங்க. இப்ப எல்லாம் ஃபத்தஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, அலீஃப் சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வான்னு மொத்தம் 6 சொல்லிங்க. அப்ப என்னது 6? ரெண்டாவது மத்துடைய எழுத்து அலிஃப் சுக்கூன் வெச்சயா, சுக்கூன் வெச்சவா. மத்துடைய அடையாளம் ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்படியா? இல்ல, அப்ப என்ன? மத்துடைய எழுத்து வந்தா மூணு மத்தினுடைய அடையாளங்களும் மத்தின் எழுத்துக்களும் அவ்வளவுதானா? மத்துடைய எழுத்து வந்தால் 3 செகண்ட். மதினுடைய மதினுடைய எழுத்துக்களும் அடையாளங்களும் அவ்வளவுதானா? இன்னும் இருக்கிறதா? கேள்வி கேட்டேன், பதில் வருது இல்லையே. என்ன பெரிய பிரச்சனை ஐயே? நாங்க 5 நிமிஷம் சத்தம் போடாம இருக்கணும். அப்படி சொல்லி முடி வரைக்கும் அவ்வளவுதானா? வா பல ஆன்சர் பல இன்னொன்று முக்கியமான விஷயம் கொண்டு வந்துட்டீங்க. மத்தினுடைய எழுத்துக்கள் மத்தினுடைய அடையாளங்கள் 2 வகையும் சரி. சரியா ஜெய்னப்? ஜெய்னப், இந்த விஷயத்துல ஒன்று உங்களுக்கு ஒழுங்காக விலங்கல்ல நீங்க மறந்தாலும் உங்களால ஓத முடியவே முடியாது. அதான் rule. ஓத விட்டா நீங்க போயிட்டு அங்க போயிட்டு முட்டி மோதி குழம்பிக் கொண்டு திக்கி கொண்டு முட்டி கொண்டு இருப்பீங்க. மத்தினுடைய அடையாளங்கள் மத்தினுடைய எழுத்துக்கள் என்ற 2 வகையும் சரி, அதுல பிரச்சனை அல்ல.
அதுலயும் மத்தியினுடைய எழுத்துக்கள் உங்களோட மூன்றும் சரி. மத்தியினுடைய அடையாளங்கள் என்ற பகுதி பல. சொல்லுங்க, மத்தியினுடைய அடையாளங்கள் பார்க்கலையா? ஏன் பார்த்துட்டு வரல? சென்னை போன கிளாஸ்ல பார்த்துட்டு வர சொல்லி கல்யாணத்தை சரியா பார்க்கல. அப்படியா? கிளாஸ்ல இருக்கீங்களா போயிருக்கீங்களா? இருக்கு. ஈக்கம்டா சத்தம் போட்டு பேசணும். உங்களோட வீடியோவும் போடல, நீங்களும் இல்ல, உங்களுக்கு சத்தம் வரலன்னு சொன்னா நாங்க தனியே தான் உட்கார்ந்து கொண்டு இங்க பேன் பண்ணி கொண்டு இருக்கணும். எங்களை போன எங்க லெப்ப பார்த்து கொண்டு எங்கள்ட்ட மிஷினை பார்த்து நான் பேன் பண்ணி கொண்டு இருக்கணும். வீட்டுல பாத்துட்டு வந்தீங்களா? என்ன பாத்தீங்க? இந்த பெரிய பதில் என்னதை பாத்தீங்க? போனை பாத்துட்டு வந்தேன். அப்படியா? இல்ல. இல்ல ஓ தவிர வேற பதில் வருது இல்லையா? ஜெயனப் வீட்டுல எப்படியா பேசுற? அம்மா அவடா படலாம் இல்ல. ஓ ஓம் இல்ல, அவ்வளவுதானே பேசுற. ஒரு பேசதான் பழகுவேன் கிளாஸ் நாங்க இருக்கு. ஜெயனப் கிளாஸ்ல பேசுறதுதான் பழக்க வை. இப்படியா பேசுறே வீட்டுல ஜெயனப்? ஜெயனப் பசிச்சாலும் வீட்டுல அம்மாட்ட ஓம் இல்ல அப்படிதான் சாப்பாடு கேட்கிறாங்க. ஏன் ஜெயனப் பசிச்சாலும் உம்மாட்ட சாப்பாடு கேட்கிற ஓம் இல்லைண்டா? அப்படியா? விட வருது இல்லையே. ஒரு 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 கேள்வியும் நீங்க பேசினா நான் இப்படி கிளாஸ் செய்யலாது. எங்க கிளாஸ்ல வந்து ஓதிட்டு போகல, அது ஓதிட்டு போறது கிளாஸ் கிடையாது. அதுக்கு உங்களோட ஊர்களில் ஒரு மாசம் போயிட்டு நீங்க ஓதிட்டு போயிடலாம். எங்க நான் நிறைய கேள்வி தான் கேட்போம். கேள்வி நிறைய பதில் வேணும். அவங்களோட பதில் உங்களோட வாயில தான் வரணும். கடைசி நான் இப்ப என்ன கேட்டீங்க, என்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்டீங்க சொல்லுங்க பாப்போம். வளங்க. அது சரி, அது சரி. விலங்கல்ல இப்ப நான் அதுக்கு என்ன செய்யறேன்? அப்ப போன்லாம் பிரச்சனை அப்படியா? திருக்கி வளங்க. திக்கி விளங்குது. அப்போ உங்களோட கவரேஜ்ல பிரச்சனை. அது உங்களோட கவரேஜ்ல பிரச்சனை. எங்களோட கவரேஜ்ல பிரச்சனையான்னு பார்ப்போம். ஒண்ணுமே இல்லை. இப்ப பிரச்சனை உங்கள்கிட்ட தானே. இப்ப திக்கி விளங்குது. இப்ப திக்கி வேணா கொஞ்சம் லீவ் ஆகிதான் சொல்லிட்டான் நீங்க. ஜெயனப் அதனது கூப்பிட்டா மட்டும் ஓண்டு வைக்கிறீங்க, மத்ததெல்லாம் கேள்வி கேட்டா மட்டும் தீக்கி விளங்குது. அப்படியா? கூப்பிட்டா மட்டும் ஒழுங்கா கேக்குது. அப்படியா? ஏ ஜெயனப், ஜெயனப்னு கூப்பிட்டா மட்டும் சரியா கேக்குது, கேள்வி கேட்டத்தோட திக்குது. அப்படியா ஜெயனப்? இல்ல. அது கேட்டா இல்ல. என்ன நீர என்ன பிரச்சனை? இப்ப எனக்கு விளங்குது இல்ல. இப்ப எப்படி கிளாஸ் செய்யற? நீங்க எங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஓதல்ல செய்யற. நல்லா கேட்டுக்கோங்க. எங்களோட வீட்டுல வந்து அல்லது எங்களோட ஆபீஸுக்கு வந்து எங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து எங்களுக்கு பாடத்தை நீங்க தரல. நீங்க இருக்கிறீங்க ஒருத்தவங்க, நாங்க இருக்கிறோம் இன்னும் ஒருத்தவங்க இல்ல. இல்லைங்களா? நீங்க எங்களோட பேசணும் வேண்டா, கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். உங்களோட போனுக்கு முன்னாடியோ உங்களோட லேப்புக்கு முன்னாலேயோ உட்கார்ந்து நீங்க சத்தம் போட்டு பேசணும். நாங்க கேட்கறதுக்கு பதில் செல்லணும். நாங்க பேசுறதுக்குள்ள நீங்க பேசணும், ரிப்ளை பண்ணணும், எங்கிட்ட கேள்வி கேட்கணும். நீங்க அங்க ஒருத்தவங்களை உட்கார்ந்து கொண்டு ஓ இல்ல இதுக்கு மேல நான் ஒன்றும் பேச மாட்டேன் அப்படி என்றால் நாங்களும் இதுக்கு மேல ஒன்றும் கிளாஸ் செய்ய மாட்டேன்னு நாங்க சொல்லுவோம். சரியா? கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து பேசணுமே, பேசணும், கேள்வி கேட்கணும், சரியா விட சொன்னா விடை செல்லணும்,
நாங்க சரி என்று சொன்னா ஏற்றுக்கொள்ளணும், ஓகே என்று சொல்லுவோம். பிள்ளைன்னு சொன்னா அடிக்க ஆன்சர் சொல்லணும். நீங்க எந்த ஒன்றும் பேசாம உட்காந்து நீங்க கிளாஸ் செய்யலாதே. ஓ இல்ல, ஓ இல்லண்டா. கடைசியா என்ன பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். என்ன பார்த்துட்டு வந்தீங்க கடைசியா? போனை பார்த்துட்டு வந்தேன் அப்படியா? ஜெயினப், என்ன பார்த்துட்டு வந்தீங்க கடைசியா? நான் இது மூணையும் பார்த்துட்டு வரேன் லாஸ்டா. பார்த்துட்டு வந்தீங்களா? ஓ ஓ உண்டு. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குது இல்ல? அப்படியா? பக்கத்துல யார சீட்டுன்னு சொல்லி தரணும் அப்படியா ஜெயினப்? என்ன பிரச்சனை? உதால் இல்லையே இப்ப கிளாஸுக்கு வந்து 1 மந்த் கூட கிளாஸ்ல இருந்து தான் நினைக்கிறீங்க அப்படித்தானே? இல்லாட்டி இன்றைக்கு அவங்களோட பெஸ்ட் கிளாஸ் ஜெயினப். இன்றைக்கு உங்களோட பெஸ்ட் கிளாஸ் அப்படியா? அதுக்கும் இல்ல அதுக்கும் நான் 2 முறை கேட்க வேண்டியது. இல்ல, எத்தனாவது கிளாஸ் இன்றைக்கு? எத்தனை 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 மாசம் இது உங்களோட கிளாஸ்? முதலாவது மாசத்துல பெஸ்ட் கிளாஸ் அப்படியா? இல்ல ஆ, அப்ப 14 தானே 14வது கிளாஸ். நிறைய கிளாஸ் வந்து நீங்க இப்பதான் வாய் திறக்குது, பதில் வருது. அப்ப ஏன் கதைக்க மாட்டேங்கிறீங்க? ஆ? வீட்டுல சொன்னாங்களா கிளாஸுக்கு போனா கதைக்கப்பட்டா சத்தம் போடப்படாது அப்படியா? சரி, விஷயத்துக்கு வாங்க, டைம் பிரச்சனை. மத்த பத்தி படிச்சுக்கிறீங்க அப்படியா? ஓ மத்தியில என்னத்த கடைசியா என்ன படிச்சீங்கன்னு. மத்து 2 வகைங்கிறது கூட சரி. நீ சரியா சொன்னதெல்லாம் சொல்றேன். அதுல மத்தினுடைய எழுத்துக்கள், மத்தினுடைய அடையாளங்கள். மத்தினுடைய எழுத்துக்கள் சொன்னீங்க தான், என்ன சொன்னீங்க? மத்துடைய எழுத்துக்கள் அலிஃப் சுக்கூன் வச்சு யா சுக்கூன் வச்சு வா வாவ், அதுவும் சரி, அதுலயும் பிரச்சனை இல்லை. மத்தினுடைய அடையாளங்கள் என்ன? ஃபத்ஹ் மத்து கஸ்ரு மத்து லம்மு மத்து இது 3 மட்டும்தானா மத்தினுடைய அடையாளங்கள்? மத்திய அடையாளத்துல இப்படி ஒரு அடையாளம் முன்னிக்குமே இல்லையா? இருக்கு அப்பயே விட்டுட்டீங்க, சாப்பிட்டீங்களோ காலை சாப்பாடு? எங்க போய் தெரியாது. இருக்கின்றா எங்க அது பேர் என்ன? அப்படி வந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க. இருக்கின்றா மத்துடைய அடையாளம் வந்தா 3 செகண்ட் நிறுத்தும். சரி, அடையாளம் வந்தா 3 செகண்ட் எட்டணும். மாஷா அல்லாஹ். அப்ப மறந்து போயிச்சா? யார் சொல்லி தந்தது? அத்தனை செலுத்தல் அப்ப நான் இப்ப நான் கேட்டுக்கு போறேன், விட இருந்துச்சு அப்ப. சரி. உம் அது அதோட சம்பந்தப்பட்ட இப்ப சொன்னீங்களே, இப்ப மத்தியனுடைய எழுத்துக்கள், மத்தியனுடைய அடையாளங்கள், மற்றபடி படிச்சுக்கிறீங்க அப்படிதானே? வேற என்ன தலைப்பில் படிச்சுக்கிறீங்க மத்தியில? வேற நீட்டுதலோடு தொடர்பான விஷயத்துல வேற என்ன படிச்சுக்கிறீங்க? அவ்வளவுதானா? இதுக்கு மேல ஒண்ணும் படிக்கல அப்படியா? படிச்சு படிச்சுக்கிறீங்க. சரி, நான் அதை பத்தி கேட்கல. நான் அதை உங்கள்கிட்ட ஓத போக்கல உங்கள்கிட்ட கேட்பேன். சரி, இப்ப நான் ஓதுறதுக்கு வருவோம். இப்ப இதுல நீங்க போன கிளாஸ்ல மிஸ் ஆகின அதே 3வது வசனத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 3வது வசனத்தை ஓதுங்க பாப்போம். அங்கதான் நான் கேள்வி கேட்பேன். وأنزلنا من المعصرات ماء ثجاجا ரெண்டா இப்ப ம நீட்டி திருப்பி சுக்குன் செய்யப்பட்ட நூன் பக்கத்துல இருக்குது அப்படியா? ம என்னது அப்படியா?
மாண்டு நீட்டி நூலை கொண்டு சேர்க்கணும் மேன். அப்படியாகி இல்ல. நீங்க அப்படித்தானே ஓதுனீங்க மேன். நீங்க தான் ஓதுனீங்க. நான் சொல்றது போய் தான் ரெக்கார்டு கேட்டு பாருங்க. நீங்க ஓதுனீங்க. இல்ல சார் நான் அப்படி ஓதல, நீங்க தான் அப்படி சொல்றீங்கடா, கட்டாயம் ரெக்கார்டை கேட்கணும். அதான் ஆதாரம். எனக்கு 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 விளங்கினா அப்படித்தான் நீங்க ஓதுனது. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. சஜ்ஜாஜ எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாடணும்? இதெல்லாம் படிச்சாச்சா? படிச்சுதான் நான் கேள்வி கேட்கிறேன். சஜ்ஜாஜ ரெண்டு ஓதுறதா? சஜ்ஜாஜ ரெண்டு ஓதுறதா? எவ்வளவு நீட்டி ஓதுது? படிக்கலையாலாம்? படிச்சு படிச்ச சத்தம் போட்டு இன்னொரு விட சொல்லி முடிஞ்சுக்கணும். கேட்டு அடுத்த செகண்ட் விட வந்துடணும். அல்லது படிக்கலன்னு தான் அர்த்தம். ஜைனபுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். பக்கத்துல யாராவது தெரியுது ஜைனப்ல காதுக்குள்ள வங்கி கொண்டு ஓதணும். அப்பதான் ஜைனப் என்கிட்ட சொல்லுவாரு ரெண்டு அர்த்தம். கேட்ட உடனே டக்குன்னு சொன்னா ஜைனபுக்கு விஷயம் விளப்பம். எல்லாம் ஜைனப் படிச்சுட்டு வந்தீங்கிற. கேள்வி கேட்ட உடனே விட வருது. ஆனா கேள்வி கேட்ட கூட நீங்க முடிச்சு கொண்டே படாது. அடே நீட்டுறதா? என்ன நீட்டுறது புதிய விஷயமாகிது. சரி இப்படி கேட்கிறாரு என்று யோசிக்கப்படாது. அந்த யோசனை பிரச்சனை. சஜ்ஜாஜா நீட்டணுமா? நியூட்டன். நீட்டணும். எவ்வளவு நீட்டணும்? ஒரு நாள் ஃபுல்லா வச்சு நீட்டி கொண்டிக்கணும். அப்படித்தானே? இல்ல, ஏழு. 2 அளவு. ரெண்டு அளவு. இரண்டு அளவு. இரண்டு அளவுண்டா எவ்வளவு? 2 செகண்டா 3 செகண்டா 4 செகண்டா? எல்லாம் சொல்லுங்க. 1 செகண்ட். 1 செகண்ட். இந்த விடையை சொல்லறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் போயிட்டு. எனவே அந்த விட பெல விளையினா நீட்டுறது டைமுக்கு விட செல்லாட்டி பெல. ரெண்டாவது பாப்போம். وأما السائل فلا تنهر. குட் குட். நாலாவது வாங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. வசைஃப் எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? டைம் முடிஞ்சு. கேட்டா விட வரணும். என்ன செய்ய காரணம்? கேட்ட கேள்வி கேட்டா விட சொல்றதுக்கு என்ன காரணம்? சாப்பிட்டீங்களா அன்றைக்கு காலைல? அதுக்கும் விட இல்ல. வருது இல்லை. அதுக்கும் விட வருது இல்லை. அதுக்கும் பக்கத்துல யாரையும் விட சொல்லி அப்படியா? இல்ல ஓண்டு சரி போதும் பாவம். நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. நான் கேட்கிறேன் வசைஃப்ல எத்தனை அளவு நீட்டணும்? ஏன் நீட்டணும்? படிக்கலையாது. படிச்ச ஏன் நீட்டணும்? என்ன சொல்லணும் விட? கடைசி எழுத்துக்கு சுக்குனை வச்சு நிப்பாட்டுறோம். அதுக்கு முன்னால மத்தினுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட யா வந்துக்கிறதால அதுக்கு முன்னால இருக்கிற சுவாத என்ன செய்யறோம்? 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். விட சொல்லணுமே. இந்த விட படிச்சுக்கிறோம். நான் போன கிளாஸ் சொல்லி தந்தேன். வசனத்துல கடைசியில நீட்டி நிப்பாற்ற அளவுகள் தொடர்பாக கிளாஸ்ல சொல்லி தந்தீங்க. என்றால் எங்கட ஓதல் டெவலப் பண்றதுக்கு இதான் முக்கியம். எங்கட ஓதல் பசந்தா அழகா வாரத்துக்கு இதுகள் இல்லாம ஓதல் வராது. நீங்க என்னதான் தலையை ஆட்டி 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 இருந்தாலும் ஓதல் வராது. ஓடத்தான் போகணும். அப்ப நாங்க அழகா ராகம் எடுத்து எங்கிட்ட இருக்கிற ஓதலை நாங்க டெவலப் பண்றதுக்கு அழகா ஓதுறதுக்கு இது தெரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லுங்க வசைஃப்ல ஏன் நீட்டணும்? எவ்வளவு நீட்டணும்? 2 அல்லது 3 செகண்ட். ஏன் நீட்டணும் 2 அல்லது 3 செகண்ட்? கடைசி எழுத்துக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டு. அதுக்கு முன்னுடைய எழுத்து மத்துடைய எழுத்து இருப்பதாலும்
மதுரை இடத்து இந்த சுத்த தமிழ் பேசப்படாது. சுத்த தமிழ்ல போய் அதுக்கு உங்களோட ஸ்கூல்ல போயிட்டு எக்ஸாம்ஸ் எடுத்து பேசுங்க. இருப்பதாலும் இருந்ததாலும் கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறேன். நீங்க தான் நிப்பாட்டினீங்க இப்ப வசைஃப். கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறேன். அதுக்கு முன்னால் என்ன வந்திக்குது? இந்த மத்துட எழுத்துன்னு சொல்லி மது முறையா சொல்லப்படாது. என்ன சொல்லணும்? மத்துட எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. எனவே அதுக்கு முன்னால் இருக்கிற எழுத்த கட்டாயம் 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதணும். சின்ன விஷயம் இது. நீங்க சுத்த தமிழ்ல பேச போனீங்கன்னு சொன்னா விஷயம் உங்களோட மண்டைக்கு விளங்காது, ஏறாது. விளங்கினா எல்லாம் பாடமாக தான் உட்கார்ந்து உண்டு. அதெல்லாம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு நீங்க உங்களோட செல்ஃபா நீங்க எப்படி வீட்டுல பேசுறீங்களோ அப்படி வந்து எங்கள்கிட்ட பேசுங்க முதல்ல. அது நான் உங்களுக்கு எக்ஸாம் வச்சோம், பேப்பர் தந்திக்கிறோம். வந்திருப்பதாலும் இருந்ததாலும் இவ்வாறு ஓத வேண்டும். எங்க சரி போய் எக்ஸாம் எழுத போறீங்க? எங்களுக்கு தேவை நீங்க ஓதுறதான் தேவை. நீங்க ஓதணும், அந்த விஷயத்தை சரியா நீங்க விளங்கிக்கணும். நீங்க விளங்கினதான் எங்களோட பேசணும். போன கிளாஸ்ல நான் என்ன செய்யணும், இந்த கிளாஸ்ல வந்து கொண்டு சுத்த தமிழ் பேசப்படாதுன்னு சொல்லி இல்லையா? வீட்டுல சுத்த தமிழ பேசுற வாப்பாட மாடலாம் இல்ல. இல்ல. இல்லங்கிறதே முதல்ல சுத்த தமிழ் இல்ல. அப்ப சும்மா நார்மலா பேசணும். இப்ப சொல்லுங்க, ஏன் வசைஃப்ல 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதுறீங்க? ம் கடைசி எழுத்துக்கு சுக்குன் செஞ்சு நிப்பாட்டால் ம் அதுக்கு கடைசி எழுத்துக்கு முன்னுடைய எழுத்து மத்துடைய எழுத்து யா இருப்பதாலும் ஆ, அது யாவுக்கு மத்துடைய எழுத்துக்கு முன் இருக்கிற ஆ. எழுத்து 2 நீங்க செகண்ட் அல்லது 3 செகண்ட் நிறுத்தணும். நீட்டி ஓதணும், அவ்வளவுதான் விஷயம். சின்ன விஷயம். இதைத்தான் நான் முதலாவது கேட்டது. திருப்பி போதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. இதுல ஒரு விஷயம் உண்டு. சித்தாஇ, இந்த தாவை எத்தனை செகண்ட் இடணும்? 3 செகண்ட். அது ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க விட சொல்றதுக்கு ஜெயினப்? கேள்வி கேட்டா விட சொல்றதுக்கு என்ன யோசனை? பிரச்சனை விளங்குது இல்ல? சரி, 3 செகண்ட் இடணும். ஆனா வசைஃப்ல சாத எத்தனை செகண்ட் இடணும்? 2 அல்லது 3 செகண்ட். 2 அல்லது 3 செகண்ட். இப்போ சிதால டைம் கூட எடுத்து நிட்டணுமா, சைஃப்ல டைம் கூட எடுத்து நிட்டணுமா, அல்லது ரெண்டுக்கும் ஒரே அளவு டைம் எடுத்து நிட்டணுமா? எப்படி சொல்லுங்க பாப்போம். 2 குறை. ரெண்டுக்கும் ஒரே அளவா? அப்படியா? கேள்வி விளங்கிச்சுதா ஜெயினப்? இது பிறகு கம்பம் தான் இருக்குமா? சரி வரல. இங்க இருந்து வீட்டுக்கு வெண்ணாமிரி கம்பம் எடுத்து நீ அங்க தூண்டில் போட்டு தூக்குறதுக்கு. ஷிதா இ வசைஃப் ரெண்டுலையும் ஒரே அளவு நிட்டணுமா? எப்படி ஒரே அளவு நிட்டணும்? அப்படியா? இல்ல. இல்ல. அப்ப சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. எது கூட நிட்டணும், எதுல கூட நிட்டணும், எதுல குறை நிட்டணும்? சித்தாயில கூட நட்டணும், சைஃப்ல குறையணும். நீங்க உங்களோட ரெக்கார்டை போயிட்டு கேட்டு பார்க்கணும். நான் எதுல கூட நீட்டிக்கிறேன், எதுல குறைய நீட்டிக்கிறேன், எதில் ரெண்டுலையும் ஒரே அளவுக்கு நீட்டிக்கிறேன்னா வித்தியாசம் மிக்கிறதாங்கிறத நீங்க தான் கேட்டு பார்க்கணும். நான் உங்களோட அடுத்த கிளாஸுக்கு இந்த கேள்வி தொடருவேன். சரியா? கிளாஸ்ல வந்து நிறைய நிறைய கேள்வி தான் வரும் ஜெயினப். நான் ஓதுறது கொஞ்சம். ஏன்னா வீட்டுல ஓதுறதுக்கு கையில கொருவா நிக்குது, வீட்டுல ஓய் தரதுக்கு ஆக்களிக்கிறாங்க, ஊர்ல எக்கச்சக்கமான என்ன மௌலிமார்கள் ஹசரத்துமார்கள் எல்லாம் நிக்கிறாங்க ஓதுறதுக்கு. அது பிரச்சனை இல்லை. இல்லைங்களா? நாங்க ஓதுறத முதலாவது என்னத்துக்கு ஓதுறோம், எப்படி ஓதுனா சரி, இதான் நான் ஓதல் எங்க சரியா விளங்கி படிக்கணும். படிச்சுதான் ஓதணும். இல்லைன்னா ஜெயினப், இல்லாட்டி நாங்க சும்மா அந்த தலையாட்டி கொண்டு நீங்களும் ஓத எனக்கும் காலத்துல கேட்டும் கேட்காமலும் உட்கார்ந்துட்டு போற ஓதாட்டம் அந்த ஓதலிக்கும். ஜெயினப், என்னைய விட கிளாஸ் கூட நீங்க தான் பேசணும். அப்பதான் எனக்கு ஓதலாம், ஓய் தரலாம். ஐந்தாவது, அஞ்சாவது. بأن ربك أوحى لها. இப்போ ஓதுங்க மூணாவது பில வராங்க கடைசியா குயிக்கா. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. சரி, இப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் முடிக்குது. மோசிராத்துல நிப்பாட்டி ஓதி காட்டுங்க பாப்போம். கடைசி விஷயம். وأنزلنا من المعصرات
சஜ்ஜாஜா எத்தனை செகண்ட் இடணும்? என்ன கேள்விக்கு விட வருது இல்ல, என்ன பிரச்சனை? சஜ்ஜாஜா எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? 2 அல்ல 3 செகண்ட். மாஷா அல்லா. யார் சொன்ன பக்கத்துல இருந்து? ஒருத்தர் சொல்லணும். அப்ப ஆன்சர் பெரியா, நீங்களா பெரியா சொல்லிக்கிறீங்களா? அப்படியா? இதுக்கு முன்னாடி சரியா சொன்னீங்களே, இப்ப பெரியா சொன்னீங்க. சரி, இந்த சஜ்ஜாஜா என்றத ஏன் சஜ்ஜாஜ சஜ்ஜாஜன் என்று நிப்பாட்டில் தானே, ஏன் சஜ்ஜாஜன்னு நிப்பாடுறீங்க? எல்லாம் படிச்சாச்சு. பத்தகத்தைன் வந்து பதத்தின் வந்தால பத்தகத்தை வந்ததால சொல்லு இரண்டு இரண்டு அல்லது பத்தகத்தைன் வந்து 2 அல்ல 2 அளவு நூற்றாண்டு. 2 அளவா? இப்ப 2 செகண்டா? என்ன எதை குழப்பறீங்க இப்ப? சரியா சொல்லுங்க. 2 அளவு நூற்றாண்டு. 2 அளவுடா எத்தனை செகண்ட்? 3 செகண்டா? 2 அளவுண்டா விலங்கல்ல. என்ன 2 அளவு? 2 கிலோவா? 2 கிராமா? என்னது 2 அளவுண்டா? என்ன 2 அளவு? கை விரலுண்ட மூடி திறக்கிற அளவு. ஜைனப், போதாது. இப்படி கிளாஸுக்கு வரையல அது. இதோடவும் கேள்வி கூட தான் கேட்பேன் நான். கேள்வி குறைய மாட்டேன், கேள்வி கூடும். அதாவது நீங்க கிளாஸ்ல முழுமையாக பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த செகண்ட் கேள்வி கேட்க 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 பதில் சொல்லி கொண்டு போனா தான் எங்களுக்கு ஓதிலும், அல்லது கேள்வி தான் கூடும். இந்த கேட்ட கேள்வியில ஒன் ஸ்பாட்ல கேள்வி கேட்டு அடுத்த செகண்ட் விட வந்தது ஒரு 10 15 கேள்வி கூட இல்லை. நூற்றுக்கணக்கான கேள்விக்கு விடையே இல்லாம எஸ், ஓம், இல்ல, இப்படிதான் வந்தீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை, எந்த கேள்வி கேட்டாலும் விடை சொல்றதுக்கு தயார் நிலையில அடுத்த கிளாஸுக்கு வரணும். இந்த கேட்ட கேள்வி அவ்வளோத்தையும் பிதிரி கேட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் விடை சொல்லி பாருங்க. டாக் டாக். உங்களை கிளாஸ்ல பேச வைக்கிறான் எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச். உங்களால் ஓதையிலும் ஓதுற இஷ்யூ இல்லை, நீங்க சரியா விளங்கி ஓதுவீங்கிறது எங்களுக்கு தேவை. ரெக்கார்டை கேட்டு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண ரெடி ஆகிப்பான்.